கண்ணுக்கு புலப்படாமல் எப்படி நுண்ணிய தன்மையில் காந்த வடிவில் ஒரு மறைமுகமாக இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று சொல்றார். உயிரானது உடலுக்குள்ளும் உடலை விட்டு வெளியேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மெடிக்கல் சயின்ஸின் அடிப்படையில் உயிர் எங்கிருக்கிறது, எப்படி செயல்படுகிறது என்றெல்லாம் தெரியல. உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு இப்படிதான் சொல்ல முடியும். உயிர் எங்கே போனது, எப்படி போனது, ஏன் போனது, அது நோய்வாய்ப்பட்டிருந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த உயிரை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு இல்லை. சரி, ஆன்மீக நோக்கத்தின் அடிப்படையில் உயிர் எங்கே இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் இருக்கா, அது எங்கே இருக்குது? ஒரு சிலர் சொல்லுவாங்க நெத்தி பொட்டில் இருக்குது சொல்லுவாங்க, இல்லை உடம்பு முழுவதும் உயிர் இருக்குது, அப்போ கையை வெட்டி எடுத்துட்டா செத்துட மாட்டோம், உயிர் இங்கோடி மற்ற இடத்துல இருக்குது அப்படின்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு, கேள்விகள், விவாதங்கள் எல்லாம் இருக்குது. திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், உயிரினுடைய அளவை குறித்து அவர் பேசுறார். மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் ஆவியின் கூறொன்று நூறிட்டு மேவிய கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்று சொல்றார். பாட்டா எழுதி வச்சிருக்காங்க, நமக்கு தெரியறதில்லை. ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதை 100 துண்டாக வெட்டி, அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து 1000 துண்டாக வெட்டி, அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து 1,00,000 துண்டாக வெட்டினா கண்ணுக்கு புலப்படாமல் எப்படி நுண்ணிய தன்மையில் காந்த வடிவில் ஒரு மறைமுகமாக இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று சொல்றார். உயிரானது உடலுக்குள்ளும் உடலை விட்டு வெளியேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த உடலுக்குள்ள எல்லை கட்டி நம்முடைய மனம் என்ற ஒன்று அமைப்பு இருக்கிறதுனால தான் உயிர் இந்த உடலுக்குள் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை நாம் உணர்கிறோம். உடல் என்பது ஒரு வகையான கருவி. பல ஆயிரம் கோடிக்கணக்கான செல்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கோர்வையாக இருக்கக்கூடிய கருவி. அதுக்குள்ள ஒவ்வொரு செல்களிலும் உயிர் இருக்குது, எல்லா பொருட்களிலும் உயிர் இருக்குது. இங்கு இருக்கக்கூடிய உயிர் மனம் என்ற தன்மையை பெறுறதுனால ஒரு எல்லை வகுத்து வைக்கிறது. இந்த உயிருக்கு தேவையான சக்தியானது சூரிய ஒளி, காற்று, நீர், சுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. இந்த ஆன்மீக சக்திகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றல் இந்த உயிர் இயங்குறதுக்கு மூலமாக இருக்கிறது. மனிதனுடைய உடலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பருவுடல், மனம், அவருடைய ஜீவகாந்த உடல், விந்து சக்தி, இதெல்லாம் முக்கியமானது. இந்த விந்துவினுடைய பலம் எவ்வளவுக்கு இருக்கோ அதில் உயிராற்றலினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். இந்த ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய பிராண உடலினுடைய அமைப்பு ஒரு உயிர் தாங்கக்கூடிய களமாக இருக்கிறது. உயிரானது உடல் முழுவதும் பரவி உடலிருந்து வெளியில் இருக்குது. இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறதா, உயிருக்குள் உடல் இருக்கிறதா என்ற கேள்வி. நாம் உடலை தூக்கி செல்கிறோமா அல்லது உடல் நம்மை தூக்கி செல்கிறதா என்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டா இந்த உடலானது, இந்த உயிரானது இந்த உடல் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து எல்லா இடத்திலும் உயிர்த்தன்மையாக இருக்கிறது. எல்லா பொருட்களிலும் உயிர்த்தன்மையாக இருக்கிறது. உடலுக்குள் இருக்கும்போது மனம் என்ற ஒரு கருவி வர்றதுனால இது ஒரு எல்லை கட்டிய ஒரு தன்மையாக மனித மனமானது பார்த்து வைத்திருக்கிறது. தான் என்ற ஒரு அகங்காரத்தை தோற்றுவிக்கிறது. ஆகவே ஆன்மீக நோக்கத்தில் உயிர் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால், நான் சொல்றது தியரி. இந்த தியரியை எப்பவுமே ஸ்பிரிச்சுவலாக ஒரு கருத்து இருக்கிறது. ஒன்று இன்டலெக்சுவலாக புரிந்து கொள்வது, இன்னொன்று நாம் அனுபவித்து உணர்ந்து கொள்வது. நீங்கள் கண்களை மூடி அமர்ந்து உடலை கடந்து மனதை கடந்து நீங்கள் நான் யார், எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்ற அந்த பிரஞையை நீங்கள் அணுகும்போது உங்களுடைய உணர்வானது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும். உங்களுடைய உயிர் சக்தியானது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும். இந்த உணர்வை பெறுவது தான் ஆன்மீகத்தில் உயிர் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கான விடையாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.